மேஷராசிக்காரர்களே, வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் நடக்காது. இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு முன்னாடி வந்திருப்பதும் ஒரு சின்ன அறிகுறி தான். நீங்கள் சமீப காலமாக யோசிச்சுட்டு இருக்கும் விஷயங்கள், அதுக்கான பதில் தேடுற அந்த மனசு, இது எல்லாம் வீணாக போகலைங்க. என்ன நடக்க போகுது, நான் சரியான பாதையில் தானா இருக்கேன்னு உங்களுக்குள்ள எழும் கேள்விகள், அதுக்கான விளக்கம் இங்கே ஆரம்பம் ஆகுது. வாழ்க்கை கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி தோணலாம், ஆனால் அது நின்று போகலைங்க. அது உங்களை சரியான நேரத்துக்கும் சரியான இடத்துக்கும் கொண்டு போய்கிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் மேஷராசிக்காரர்களே, ஒரு சின்ன விஷயம் செய்யணுங்க. தினமும் காலையில் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கேத்துங்க. அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பத்தையும் இருளையும் அகற்றும். நம்பிக்கையோடு அந்த ஒரு அடியை எடுத்து வைங்க. பரமசிவனின் கருணை உங்களை பாதுகாக்குது. முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு துணை நிற்குது. இனி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களை வெளிச்சம் இருக்கும் பாதைக்கு தான் கூட்டிச் செல்லும். அதனால் பயப்படாதீங்க, அமைதியாக இருங்க, நம்பிக்கையை விட்டுறாதீங்க. நேரம் உங்கள் பக்கம் திரும்புகிற நேரம் இதுதாங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் முருகா போற்றின்னு கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. இப்போது இன்னும் நம்ம குடும்பத்தில் இணையலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மேஷராசிக்கால பலன்களுக்குள்ளே போகலாம். மேஷ ராசிக்காரங்களை பற்றி சொல்லணுன்னா, எவ்வளவோ கஷ்டப்பட்டு மாறி மாறி உழைச்சாலும் அதுக்கேற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்காத ராசியாக, பல நேரங்களில் ஒரு மதிப்பு கிடைக்காத ராசியாக இவங்க இருக்காங்க. அப்படி ஒரு மதிப்பில்லாத ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல, பாசத்துக்கும் உண்மையான நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளியே காட்டிக்காம மனசுக்குள்ளேயே மறைச்சிக்கிட்டு பல நேரங்களில் அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சாலும் கூட அதையெல்லாம் பெருசாக வெளிப்படுத்தாமல், நம்ம அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களா, ரொம்பவே உயர்ந்த குணம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேஷராசிக்கார அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா ஆரோக்கியமாக இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? இப்போது எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தா நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரியா தெரியுது. நாங்கள் இந்த உலகத்தில் இன்னும் உயிரோட வாழ்கிறதே பெரிய அதிசயமாக இருக்குது. நாங்கள் எப்படிமா ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. மேஷராசிக்கார நேயர்களே, கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழல் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் கோடை காலத்தில் மறைஞ்சு போகிற காணல் நீராக காணாமலே மறைய போகுதுங்க. இது நாள் வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இருந்த திருமண தடை முற்றிலுமாக நீங்கி டும் டும் டும்னு கெட்டி மேளம் கொட்ட வெகு விமர்சையாக திருமணம் நடக்க போகுதுங்க. அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வீட்டில் மழலை சத்தம் கேட்கறதுக்கான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. நீண்ட நாட்களாக பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து வில்லங்கங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு இப்போ கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய பூர்வீக சொத்து பத்திரமா உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க. மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக வரிசையாக நடக்க போகுதுங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுதுங்க. சரிங்க, இப்போ மேஷ ராசிக்காரர்களோட இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு விரிவா பார்க்கலாங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருக்காரு. தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் பலமா இருக்காருங்க. பஞ்சமஸ்தானத்தில் ஞானக்காரகன் கேது பகவான் இருக்காருங்க. பாக்கியஸ்தானத்தில் கிரகங்களின் தலைவன் சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்திருக்காங்க. லாபஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. இதன் மூலமா உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்கள்ல பலவிதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. இப்படி கிரக நிலைகள் மாறுறதுனால மேஷராசிக்காரங்களுக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது, எப்படி அதை நமக்கு சாதகமா லாபமா மாத்துறது அப்படிங்கிறத பத்தி ரொம்பவே தெளிவா விரிவா இந்த வீடியோ பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க. இந்த காலகட்டம் வாழ்க்கையில நீங்க துளியும் எதிர்பாராத திருப்பங்களை ரொம்பவே எளிதா கொடுக்கக்கூடிய நேரமா இருக்குங்க. நீங்க கனவு கண்ட விஷயங்கள் நடக்க
நடக்காம இழுபறியா இருந்த விஷயங்கள் எல்லாமே இனி சுலபமாக நடக்க போகுது. பொதுவாக மேஷராசிக்காரங்க ஆரோக்கியம், பணம், புகழ், அப்புறம் எதிரிகள் இல்லாமல் இருக்கிறதுக்காக ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இறைவன் நிச்சயமாக உங்கள் பக்கம் இருக்கிறதுனால உங்களை இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலப்படுத்துவதற்காக குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்த போறாருங்க. முக்கியமாக குரு வக்ர நிவர்த்தியாக போறாருங்க. இதனால் என்ன நடக்கும்னா உங்களுக்கு எதிரியாக இருக்கிறவங்க கூட நண்பராக மாறுவாங்க. செவ்வாய் பகவான் உச்சம் பெற்ற வீட்டில் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் விலக போகுது. அதே போல் புதன் பகவான் யார், நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறாருங்க. சுக்கிர பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் பெரிய அளவில் பெருக போகுதுங்க. விரயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் முதல் 2 வருஷத்துக்கு இருக்க போகிறாருங்க. இதனால் உங்களுடைய கௌரவம் எந்த இடத்துலையும் குறையாமல் காப்பாற்றப்பட போகுதுங்க. இந்த கிரகங்களின் நல்ல தன்மையை முழுமையா பெற நீங்க அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 9வது பாடலை நீங்க மனதார படிக்கணுங்க. பௌர்ணமி இல்லைன்னா அமாவாசை தினங்கள்ல பூசணிக்காயில குங்குமம் வச்சு திருஷ்டி கழித்து உங்க வீட்டு வாசல்ல உடைக்கணுங்க. அதே போல சிவபெருமான் தானாக தோன்றிய சுயம்பு லிங்கம் எங்க இருக்கோ அங்கு போய் சிவனை மனமுருகி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ராஜதந்திரம் ஏற்படும். வருமானம் கிடுகிடுவென உயருங்க. நல்ல மனசோட நிறைய நல்ல உள்ளங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக நல்லது நடக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் அவங்களாகவே உங்களை தேடி வரப்போகிறாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு இவ்வளவு நாளாக இருந்த திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. ஏங்க எனக்கு திருமணம் ஆகிருச்சு, ஆனால் நாங்கள் போகாத கோயில் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, எங்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு கண்ணீர் சிந்திட்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களே கலங்காதீங்க. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் நீங்கள் பணங்காசுக்கு கஷ்டப்பட்டு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளும் வேதனையோடு வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கில் உயர்ந்து வாழ போகிறீங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாமல் நீங்கள் ஏதோ மனசுக்கு பிடிக்காத வேலையை வேறு வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றாற்போல் நல்ல கை நிறைய சம்பளத்தில் உங்களுக்கு பிடித்தமான வேலையெல்லாம் கிடச்சி உங்கள் வாழ்க்கையை ஆக மொத்தத்தில் உயர்த்திக்க போகிறீங்க. ஒரு சொர்க்க வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுதுங்க. நிறைய பேர் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படின்னு கவலைப்படுறீங்க. அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு மனசில் ஆழமாக நினச்சி வழிபாடு செய்யுங்க. ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் எங்கள் குலதெய்வமே நினச்சி வழிபாடு செய்யுங்க. ஏன்னா குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். எப்போவுமே முதல்ல குலதெய்வம், அப்புறம் உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் தான் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றமே இல்லையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டு சொல்லுவீங்க. அப்படிப்பட்டவங்களாம் தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே முதல் வேலையாக சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தால் போதுங்க. மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாற்றிருங்க. அந்த வெளிச்சம் உங்களை சேருங்க. உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் பனி போல கரைஞ்சு போயிருங்க. அஸ்வினி, பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க மேஷ ராசியில் பிறந்தவங்களா கருத படுறாங்க. இவங்க கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்களாக இருக்காங்க. மேஷ ராசிக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பம், சிம்மம், தனுஷ், மிதுனம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியாக இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு உறுதியான குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காமல் அயராது உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் தருவாங்க. சொல்லப்போனால் நண்பனுக்காக தன் உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. தன்னுடைய குடும்பத்திற்காக தன் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. பிறப்பிலேயே ஒரு தைரியமான குணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு நினைச்ச விஷயத்தையெல்லாம் கூட இவங்களுடைய தைரியத்தால் அந்த காரியத்தில் முழுமையாக முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில்
இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே அருமையாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்களுடைய மனசில் ஒரு பெரிய தெளிவு அதிகரிக்க போகுது. புதுசாக நம்பிக்கை பிறக்க போகுது. அடுத்தவங்க செய்யவே முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்கள் அழகாக திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க. பழைய கவலைகள் எல்லாம் மெதுவாக குறைய போகுதுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட போகுது. இது நாள் வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலக போகுது. மனசுல ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட போகுதுங்க. உடல்நல பிரச்சனை அதெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா இருக்க போகுது. நல்ல செய்திகள் பல திசைகள்ல இருந்து உங்களை தேடி வரப்போகுதுங்க. தடைபட்ட சுபகாரிய வேலைகள் எல்லாம் நடக்க போகுதுங்க. பொருளாதார நிலை மெதுவாக உயரப்போகுது. புதுசா சேமிப்பு செய்யும் எண்ணம் உங்களுக்கு வரப்போகுதுங்க. உடல் சோர்வு குறைய போகுது. உங்களுடைய உறக்கம் சீராய் இருக்க போகுதுங்க. நல்ல மனிதர்களுடைய நட்பு தானாகவே உங்களை தேடி வரப்போகுது. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சமூகத்தில் உயரப்போகுதுங்க. வேலை செய்கிற இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்க போகுது. ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுது. உங்களுடைய பயம் குறைய போகுது. தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க. பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட போகுது. சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுது. நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைய போகுதுங்க. வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது. நல்ல தெளிவான முடிவுகள் எடுக்க முடியுங்க. உங்களால் மன அமைதி கிடைக்குங்க. உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க. உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சே ஆகும். எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும். எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும். மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேற போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுதுங்க. மேஷராசிக்காரங்களே, இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நீங்கள் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனால் இந்த நிலையெல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக காணாமல் போக போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. நிம்மதி ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பாக இருக்க போகுதுங்க. மேஷராசிக்காரங்களே, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம் மற்றும் ஆரஞ்சு நிறம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைன்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6 மற்றும் 8ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை மலர் மற்றும் ரோஜா மலருங்க. மேஷராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் ஒரு சாப்பாடாவோ துணிமணியாவோ உங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டு வாங்க. இந்த உதவியை நீங்கள் மனசார செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே குறைந்து இன்பங்கள் இரட்டிப்பாக கிடைக்குங்க. எப்போவுமே நல்லதே செய்யுங்க. நல்லதே தான் உங்களுக்கு நடக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் கோபத்தை கட்டுப்படுத்தினால் வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்க. புத்தி கூர்மையுடன் செயல்களை செய்து எதிலும் வெற்றி பெறுவீங்க. வசதிகள் அதிகரிக்கும். மதிப்பும் மரியாதையும் கூடும். ஆனால் வீண் செலவுகள் உண்டாகும். மனதுக்கு பிடிக்காத இடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டாம். மனதுக்கு பிடித்த இடத்திற்கு சென்று வர வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் சென்று வர வேண்டியிருக்கும். வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திப்பீங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற மன வருத்தங்கள் உண்டாகலாம். மருத்துவம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம். அரசியல் துறையினருக்கு பேசும்பொழுது கவனமாக இருப்பது நல்லது. பெண்களுக்கு புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லதுங்க. மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் பழகும் பொழுது கவனம் தேவை. கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது உங்களுக்கு நல்லதுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் தரும் காலகட்டமாக அமைய போகிறது. புகுந்த வீட்டு உறவினர்களுடன் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்குங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் அஸ்வினி நட்சத்திரம்
உங்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகள் தங்கள் தொழிலில் அமோக வளர்ச்சியும் தாராள லாபமும் பெறுவீங்க. தொழில் அதிபர்களும் விறுவிறுப்புடன் செயல்பட்டு நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. புதிய கிளை துவங்கும் திட்டம் வெற்றிகரமாக நிறைவேறும். தன வரவு பெருகும். லட்சியங்கள் நிறைவேறும். பேரும் புகழும் கிடைக்கும். வளமான வாழ்க்கை பொற்காலமாக இருக்கும். அடுத்ததா பரணி நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான திருப்பங்கள் அவ்வப்போது நிகழும். கடல்சார் பொருட்கள், கட்டுமான பொருட்கள், ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் வியாபாரம் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களின் ஆதரவால் அதிக லாபம் காண்பீங்க. மற்ற வியாபாரிகளுக்கு விற்பனை கூடுவதுடன் அடிக்கடி வெளியூர் சென்று ஆதாயத்துடன் திரும்புவீங்க. அடுத்ததா கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்கள் அதிலும் அரசு துறையில் பணிபுரிபவர்கள் சிறப்பாக செயல்பட்டு பணிகளை குறித்த காலத்தில் முடிப்பீங்க. பதவி உயர்வு, விரும்பிய பணி இடமாற்றம் கிடைக்கும். தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் நிர்வாகத்திடம் நன்மதிப்பை பெறுவீங்க. எதிர்பார்த்த சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பே உங்களுக்கு கிடைக்குங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க, கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோ பதிவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி